ஹாய் வெல்கம் டு மை சேனல். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப சூப்பரா, ஈஸியா சமைக்கலாம். டேஸ்ட்டா சமைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப புரியிற மாரியும் ரொம்ப தெளிவா சொல்லி தரேன். அது இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நான் வடை சட்டியில வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் பெரிய சைஸா எடுத்து ரஃப்பா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அந்த வெங்காயம் வணங்குறக்கு அளவா எண்ணெய் ஊத்திக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து ஒரு பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா, ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து நீள வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இப்ப இந்த வெங்காயம், தக்காளி வந்து நல்லாவே வணங்கணும். குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ, அந்த அளவுக்கு டேஸ்ட் குடுக்குங்க. இப்ப இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. 2 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்தி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு 10 செகண்ட் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். அதுக்கு மேல வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கருகுன ஸ்மெல் வந்துரும். அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா, மிளகு தான். மிளகு காரம் எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்குமே சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா, நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, மிளகு காரம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதனால நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் சேர்த்துறோம். இதுக்கு மேல எதுவும் சேர்த்தல. இத அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைச்சு எடுக்க போறோம். இதில இந்த பக்கம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து, துருவுன தேங்காய் எடுத்து அரைக்கிறதுக்கு ஜார்ல சேர்த்தி வச்சிருக்கேன். இது கூட வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கொஞ்சம் சோம்பு, கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா வெடிச்சு வந்ததும், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பில கொஞ்சம் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, குறுக்க கட் பண்ணாம நீள வாக்குல கட் பண்ணீங்கன்னா, குழம்பு பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். இப்ப அரைச்சு வச்ச மசாலா கலவை வந்து இது கூட சேர்த்திக்கிறேன். இப்ப வந்து நல்லா ஹெவியா வச்சுக்கோங்க அடுப்ப. ஏன்னா, அந்த ஒரு நிமிஷம் மட்டும் அந்த ஹெவியா வந்து அடுப்ப வச்சுட்டோம்னா, இந்த கொதிச்சு வரும். இந்த மாரி முட்ட முட்டையா வரும்போது பார்த்தோம்னா, அந்த கொஞ்சம் நல்லாருக்கும் மசாலா வந்து வணங்கும்போது. ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்திட்டு, 1/2 செம்பு மட்டும் தான் நான் இதுல தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப தண்ணியா வச்சோம் அப்டின்னா வந்து கொஞ்சம் வேற மாரி டேஸ்ட் மாறிரும். அதனால இது கெட்டியா வச்சா தான் நல்லாருக்கும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம் எல்லாமே இதுல சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 7 நிமிஷம் விட்டேன். இந்த மாரி நல்லா மளமளன்னு கொதிச்சு வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 10லருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த குழம்பு வந்து ரெடி ஆகறதுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கமகமன்னு நல்லா இன்னும் மணமா இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா முட்டை மசாலா கூட ஆட் பண்ணிக்கங்க. ஆனா நான் பண்ணல. இப்ப 8 முட்டை எடுத்து வேக வச்சு, இந்த மாதிரி லைட்டா கீறல் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து 2ஆ கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பம் தான். அப்படி கட் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஆயிருச்சு பாருங்க குழம்பு. இப்ப வந்து அந்த முட்டைய எடுத்து நான் இதுல சேர்த்திக்கிறேன். முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டா கிண்டி விட்டுட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. ஏன்னா, லோ ஃப்ளேம்ல வச்சா தான் அந்த முட்டைக்குள்ள வந்து கிரேவிலாம் நல்லா இறங்கும். கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இது வந்து சூடான சாதத்த, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டு இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன்ல சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க இந்த குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்லா திக்காயிருச்சு. இது கூட வந்து நம்ம மல்லித்தழ நல்லா பொடியா கட் பண்ணது வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா மேல தூவி விட்டுக்கலாம். இத தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணோம் அப்டின்னா, இன்னும் ரொம்ப பக்காவான காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நெறைய நெறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. ரெகுலரா வீடியோ போடுறேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.